உறவே உருக்குலைக்காதே என்னை. அத்தியாயம் 6. இதோ அந்த பிரபலமான மருத்துவமனையில் சிதேஷ் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்க ஸ்வேதா ஒரு பக்கம் வேதனையில் இருந்தாள் என்றால் ஆதர்ஷினி ஒரு பக்கம் கதறி அழுது கொண்டிருந்தாள். அவள் உள்ளம் படும் பாடு அவள் மட்டுமே அறிவாள். நீ ஏன் சிது என் வாழ்க்கையில் வந்து? என்னால் எப்பவும் உனக்கு கஷ்டம்தான். நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு துன்பத்திற்கும் மூல காரணமே நான் தான். அப்படி இருந்தும் ஏன் தான் என்னை விட்டு போகாமல் என் கூடவே இருக்கிற? நான் ஒரு அதிர்ஷ்டம் கேட்டவள், ராசி இல்லாதவள். எனக்கென்று இந்த பூமியில் எதுவுமே நிரந்தரமாய் இருந்ததே இல்லையே. பிறக்கும் போதே அம்மா அப்பா இல்லாத அனாதையாக தான் பிறந்த. ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு உயிருக்குயிரா இருந்த ஒரு நட்பை இழந்து இப்போ எனக்கென்று இருக்கும் 2 சொந்தம் நீயும் என் குழந்தையும் தான். குழந்தைக்கு என்னால் ஆபத்து என்றால் கூட தாங்கிக்க முடியும். ஆனால் என் துரதிருஷ்டம் உன்னை ஏதாவது பண்ணிடுமோன்னு ரொம்ப கவலையாக இருக்குது சித்து. உனக்கு மட்டும் என்னால் ஆபத்து ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா நிச்சயம் என் உயிரை விட்டுடுவேன் சித்து. நான் இருந்தால் எல்லாருக்குமே பிரச்சனை தான். அதற்கு இறப்பதே மேல் என தன்போக்கில் சிந்தித்து அழுது கரைந்து கொண்டிருந்தாள். அவள் மௌனமாய் அழுது கரைவதை பார்த்த ஷாலினி ஸ்வேதாவின் அருகில் சென்று, ஸ்வேதா, ஆது மேடம் ரொம்ப அழறாங்க, போய் ஆறுதல் சொல்லு. இந்த மாதிரி நேரத்தில் இப்படி அழுதா அவங்களுக்கும் உள்ளிருக்கும் பாப்பாவுக்கும் நல்லதில்லை. நீ போய் பேசிக்கிட்டு இரு, நான் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன் என கூறிவிட்டு அவள் செல்ல ஸ்வேதா ஆதர்ஷினி அருகில் சென்று அவள் கரம் பற்றி, ஆதர்ஷினி, எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? சிதேஷுக்கு ஒன்றும் இல்லை, காலில் சின்ன காயம்தான், இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும். நீங்கள் இப்படியா அழுதுட்டு இருந்தா உள்ளே இருக்கிற பாப்பாவுக்கு நல்லதில்லை என ஆறுதல் சொல்ல அவளோ, இல்லை ஸ்வேதா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என் ராசினால் தான் இப்படி நடக்குது. சிதேஷ் என்னைக்கு என்னை விட்டு போகிறானோ அன்னைக்கு தான் அவனுக்கு நல்ல காலம் என அழுது கரைய, சேச்சா என்ன பேச்சு இதெல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கண்டதையும் நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, எல்லாம் சரியாகும் என கூறிக்கொண்டு இருக்கும் வேளையில் ஷாலினி அவளுக்கு ஜூஸ் வாங்கி கொண்டு வர அதை அவள் மறுக்க சிறிது குடிக்க வைத்தனர் இருவரும். அதற்குள் செவிலி பெண் ஒரு விண்ணப்பத்தை கொண்டு வந்து அதை பூர்த்தி செய்ய சொல்ல ஆதர்ஷினியும் அதை பூர்த்தி செய்து கொண்டிருந்தாள். இறுதியில் சிகிச்சை பெறுபவருக்கு தங்களுக்கும் என்ன உறவு முறை என கேட்கப்பட்டிருக்க அவள் மனைவி என்ற இடத்தை நிரப்பி அவளின் பெயரை மிஸ்ஸஸ் ஆதர்ஷினி ஸ்ரீ சிதேஷ் ஹரிஹரன் என முழு பெயரையும் அவள் குறிப்பிட்டு அவர்களிடம் கொடுக்கும் சமயம் வேகமாக ஒரு கை அவள் கையில் இருக்கும் விண்ணப்பத்தை பிடுங்கி அவள் எழுதியதை அடித்துவிட்டு மிஸ்ஸஸ் ஷர்மிளா சிதேஷ் ஹரிஹரன் என எழுதியது. அனைவரும் அவளை அதிர்ந்து நோக்க அவளோ ஆதர்ஷினியை சுட்டரிக்கும் பார்வையை பார்த்து கொண்டிருந்தாள். ஏண்டி, எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஹரியோட பேரை உன் கூட சேர்த்து எழுதுவ? அனாத கழுதைக்கு மல்டி மில்லியனியர் கேக்குதோ? அவன் என் ஹரி, அவன் பேரை சொல்ல கூட உனக்கு அருகதை இல்லை. ஞாபகம் வச்சுக்கோ, ஒழுங்கா அவனை விட்டுட்டு ஒதுங்கி போயிடு என உக்கிரமாய் கத்தியவளை வெறுமையுடன் பார்த்தாள் ஆதர்ஷினி என்றால் அதிர்ச்சியாய் பார்த்தாள் ஸ்வேதாவுடன் ஷாலினியும் தான். ஏண்டி ஸ்வேதா, இவ யாரடி புதுசா? சிது சருக்கு பயங்கரமான டிமாண்ட் இருக்கும் போல. என்னடி இது, ஆளாளுக்கு அவர் எனக்கு தான் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. 4வது ஆளா நான் கூட ட்ரை பண்ணலாம் போல. நேரம் காலம் தெரியாமல் அவள் காதை கடிக்க அவளை கொலை வெறியுடன் நோக்கினாள் ஸ்வேதா. அது எப்படி ஷர்மி, அவ விட்டுட்டு போவா? அவன் கோடீஸ்வரன் வீட்டு பையன் என்பதால் தானே அவனை வளைச்சு போட்டிருக்கா. அவனை விட்டு போக சொன்னா அவ போட்ட திட்டமெல்லாம் என்ன ஆகுறது? இதை பாரு, வயிற்று தள்ளிட்டு இருக்கிறத. எதை காட்டி மயக்கினாலோ அவன் நம்மளை தூக்கி போட்டுட்டு இவதான் வேணும்னு வந்துட்டா. இப்போ ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கான். யாருக்கு தெரியும் அவன் பேரில் இருக்கும் சொத்துக்கு ஆசைப்பட்டு இவளே ஆள் வச்சு கொலை பண்ண பார்த்தாலும் பார்த்துருப்பா. அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டா யாருக்கோ சந்தேகம் வராது பாரு. அதான் இந்த நடிப்பு. சரியான அதிர்ஷ்டம் கேட்டவ பிறக்கும் போதே அம்மா அப்பாவை முழுங்கிட்டா. இப்போ என் பிள்ளையும் முழுங்க பார்க்குறா என ரம்யா தேவி சிதேஷ் ஹரிஹரனின் தாய் கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் நரம்பில்லா நாவின் மூலம் அவளை துடிக்க கொலை செய்து கொண்டிருந்தார். என்னவென்று கூறுவாள், எதை கூறுவாள்? எங்களின் வாழ்க்கையை எவ்வளவு கொச்சப்படுத்தி கூறிவிட்டார்கள். இதற்கு மேல் என்ன வேண்டும்? என்னால் தான் சித்துவிற்கு இவ்வளவு பெரிய தண்டனை.
நானே சரி செய்யத்தானே பார்க்கின்றேன். ஆனால் அந்த வார்த்தைகளின் வீரியம் என்னால் தாங்கிக்கவே முடியல என அவள் மனம் கதறி துடிக்க அதன் விளைவாய் அவள் கண்ணீரில் குளித்தாள். மாம் என கர்ஜனையாய் கேட்ட குரலில் அனைவரும் திரும்பி குரல் வந்த திசையை நோக்க அங்கே காலில் கட்டுடன் ஒரு கையால் சுவற்றை தாங்கி பிடித்து கொண்டு கண்ணில் அனல் பறக்க நின்றிருந்தான் சிதேஷ். அவன் அடுத்த அடி எடுத்து வைக்க சிரமப்பட ஆதர்ஷினி அந்த நிலையிலும் ஓடிப்போய் அவனை தாங்கி கொண்டு, சிது இப்ப எதுக்கு நீ அவசரமாய் எழுந்து வந்த, என்னை பிடிச்சிக்கோ என அவன் கையை தன் தோள் மீது சுற்றி போட்டுக்கொண்டு மற்றொரு கையால் அவன் இடுப்பை பிடித்து கொண்டு அவன் தாங்கி தாங்கி நடக்க அவனுக்கு ஏதுவாய் அவளும் அவனுடன் நடந்தாள். அவர்கள் அருகில் போய் பார்வையால் சுட்டரித்தவன், இதுதான் யாது எனக்கு ஒண்ணுனா அவளால தாங்கிக்கவே முடியாது, இதுவே நீங்க என அவன் தாயை பார்த்து, பெத்த மகன் அடிபட்டிருக்க எனக்கு எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க தோணல, அவளை திட்ட கிளம்பி வந்துட்டீங்க. முதல்ல நீங்க யார், எனக்கு என்ன உறவு முறையில் என்னை பார்க்க வந்தீங்க? அம்மா பையன் என்ற உறவெல்லாம் எப்பவோ முடிஞ்சு போச்சு. என்னைக்கு நீங்க வேணாம்னு நான் முடிவு பண்ணேனோ அன்னைக்கே உங்க பையன் சிதேஷ் ஹரிகரன் செத்து போயிட்டான். எனக்கு கூறியதுதான் தாமதம். சிது என ஆதர்ஷினியின் கைகள் அவன் வாய்ப்பொத்தி கன்னத்தில் கண்ணீர் கோடுகள் வழிய வேண்டாம் என்னும் விதமாக தலையசைக்க அவனோ மெல்ல அவள் கைகளை தன் வாயிலிருந்து இறக்கியவன், அதோ நான் சொல்ல வருவதை முழுசா கேளு, அவங்க பையன்தான் செத்துட்டான்னு சொன்னேனே தவிர உன் புருஷன் சிதேஷ் இன்னும் 100 வயசுக்கு உன் கூட தான் வாழ்வேன், அழக்கூடாது என்று கூறி கண்ணீர் கோடுகளை துடைத்து விட்டான். அவங்க பையன் செத்துட்டான்னு சொல்ற, அப்படியெல்லாம் சொல்லாதன்னு அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரல, அவ்வளவுதான் அவங்க என் மேல வச்சிருக்கும் பாசம். அதோ ரோட்டில் போற ஏதோ ஒன்று கத்துனதா நினைச்சுக்கோ, நம்ம வாழ்ற வாழ்க்கையை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும், நீ முதல்ல கண்ணத்தோட என அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கையிலேயே அவனின் பேச்சில் வீடு கொண்டு எழுந்த ஷர்மிளா ஹரி என சத்தமாக கத்தி, அப்போ நீங்க 2 பேரையும் நான் என்ன சொல்றியா என கொதித்தல. சேச்சா அப்படியெல்லாம் சொல்லுவேனா, உங்களை போய் நான் கூட சேர்த்து வச்சு சொன்னா அது நான் இனத்திற்கே கேவலம், நீங்க எல்லாம் என்ன கேட்டகரின்னே தெரியல. அப்புறம் முக்கியமான விஷயம், இன்னொரு தடவை என் ஆதுவ அப்பா அம்மா இல்லாத அனாதை அப்படின்னு சொன்னா நீ இல்லாம உன் அப்பா அம்மா அனாதை ஆயிடுவாங்க, உரு தெரியாம அழிச்சிடுவேன், ஜாக்கிரதை என கூறிய ரௌத்திரத்தில் ஷர்மிளா மட்டுமல்ல அனைவரும் சிறிது அச்சப்பட்டுதான் போயினர். அப்புறம் இன்னொரு விஷயம், அவ ஒன்றும் என்ன மயக்கல, நான் தான் அவளை மயக்கி கூட்டிட்டு வந்தேன், அவ்வளவு அழகு என் பொண்டாட்டி, அதன் விளைவுதான் அவள் வயிற்றில் வளரும் எங்க குழந்தை என வெக்கம் கலந்த தோரணையுடன் கூறி அவளை நக்கலடிக்க அவளுக்கு கொலை வெறி எழுந்தது. என் வாழ்வில் வந்த அதிர்ஷ்ட தேவதை அவள், அவளை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சா அவங்க உடலிலிருந்து உயிர் பிரிஞ்சிட்டு ஜாக்கிரதை என இருவரை மட்டுமல்ல ஸ்வேதாவை பார்த்து எச்சரித்துவிட்டு ஆதர்ஷினியை தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டு அவ்விடம் விட்டு நீங்கினான். அவன் பேச்சில் கதைங்கலங்கி போய் நின்றிருந்தது அவனின் தாய் மட்டும் ஷர்மிளா மட்டுமல்ல ஸ்வேதாவும் தான். அவளும் தானே நினைக்கிறாள் ஆதர்ஷினியை விட்டு அவன் விலக வேண்டும், தன்னுடனான அவன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என. ஷர்மிளா அதை அதிரடியாக செய்கிறாள் என்றால் ஸ்வேதா அதையே அமைதியாக செய்கிறாள். அவளால் ஆதர்ஷினி மனதையும் கணிக்க முடியவில்லை, சிதேஷ் மனதையும் கணிக்க முடியவில்லை. கணிக்க முடியாத கணிதம் தானே மனித மனம். காரை அவனே ஓட்டி வர அருகில் அவளோ வெளியிடத்தை இலக்கே இல்லாமல் வெறித்து கொண்டு வந்தாள். வீடு வரை நிசப்தம் மட்டுமே நிலவியது இருவருக்குள்ளும். வீடு வந்தவுடனும் அவன் இறங்காமல் அமர்ந்திருக்க அவன் அவளை தொட்டு நிகழ்காலத்திற்கு கொண்டு வந்தான். உடனே அவள் சுற்றுப்புறம் உணர கண்களை துடைத்து கொண்டு அவள் இறங்க அவனும் உடன் இறங்க அவள் வேகமாக அவன் அருகில் வந்து அவனை தாங்கி பிடித்து கொண்டு வர பங்குச்ச மாமி பார்த்து விட்டார் இந்த காட்சியை. அச்சோ சிதேஷ், என்னடா ஆச்சு, எப்படி அடிப்பட்டது, வா வா மெதுவா வா என அவரும் ஒரு பக்கம் தாங்கி பிடித்து கொண்டே வீட்டுக்குள் அழைத்து சென்று படுக்க வைத்தனர். நான் போகும்போதே சொன்னேன் தானே, அதோ கொஞ்சம் வீட்டிலிருந்து ரெஸ்ட் எடுங்கன்னு. எங்கே கேட்டாதானே, இந்த தெரு கண் பூராவும் உங்கள் 2 பேர் மேலே தான் இருக்கு, அதனால தான் இப்படி நடந்திருக்கு. நடுநுசியில் 2 பேருக்கும் சுற்றி போடுறேன் என கூறிக்கொண்டே ஆதர்ஷினி முகத்தை கவனிக்க, ஏண்டி உன் முகமெல்லாம் இப்படி வீங்கி போய் கிடக்கு, அழுதுட்டே இருந்தியா,
புள்ளத்தாச்சி பொண்ணு இப்படி அழலாமா? எத்தனை தடவை தான் சொல்றதோ? சரி சரி, நீயும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன், நீ எதுவும் செய்யாத என கூறிவிட்டு அவர் சென்றுவிட அந்த அறையில் இருவர் மட்டுமே இருந்தனர். இருவரிடமும் பெருத்த அமைதி. ஆனால் மனம் பூகம்பமாய் வெடித்து சிதறியது. பழைய நினைவுகள் வந்து சூழ்ந்து கொள்ள இருவருமே அந்த சூழலில் சுழற்சி அடிக்கப்பட்டனர். பழையதை மீண்டும் பேசி அவள் மனதை வருந்த விடக்கூடாது என அவனும், தான் பழையதை பேசி வருத்தப்பட்டாள், அதனால் அவனும் வருத்தப்படுவான் என அவளும் நினைத்து கொண்டு அமைதியாயிருந்தனர். ஆக மொத்தம் இருவருமே மற்றவர் நலனில் அக்கறை கொண்டு அந்த வேலையை கனமாய் கடத்தினர். இரவு உணவை ஒன்றும் பாதியுமாய் உண்ட இருவரும் படுக்க செல்ல மருந்தின் வீரியத்தால் அவன் நன்கு உறங்கிவிட அவள் தான் உறக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்தாள். மெதுவாய் எழுந்து ஜன்னலின் மூலம் வானத்தை வெறிக்க அழகாய் பால் நிலா பூமியை நோட்டம் விட்டு கொண்டிருந்தது. வெகு நேரம் யோசித்தவள் இதுதான் சரியான முடிவு என முடிவெடுத்து அவனை நோக்க எப்பொழுதும் தவளும் அந்த குறும்ப முகத்தோடு உறங்கி கொண்டிருந்தான். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவனை கண்களால் நிரப்பிக்கொண்டு அவள் வீட்டை விட்டு வெளியேற வாயிலை தாண்டும் சமயம் அதுமா என்ற உயிரை உருக்கும் அழைப்பில் அப்படியே ஸ்தம்பித்து நின்றாள். நின் அன்பிற்காக ஏங்கும் குழந்தை நான் தோல் சாய நினைக்கும் நேரம் தோல் கொடுத்த தோழன் அவன். நான் சேயாய் மாறியதும் தாயாய் மாறி சேவகம் செய்பவன் அவன். என் அருகில் வாழ்ந்தாலும் என்னுள்ளே வாழும் உயிரும் அவன். அவன் உயிர் வாழ அவன் உயிரையை கொண்டு போகும் என்னுடல். அத்தியாயம் 7. நிலா மகளின் அதரத்தை மேக காதலன் சிறைப்பிடிக்க முயற்சி செய்யும் தருணம் அவனுக்கு போக்கு காட்டி துள்ளி துள்ளி ஓடிக்கொண்டிருந்த நிலா பெண்ணை அவனும் விடாமல் துரத்தி கொண்டிருந்த காட்சிதான் அந்த வான்கோளில் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அதை ரசித்து பார்க்கும் மனநிலையில் தான் ஆதர்ஷினி இல்லை. ஒரு காலத்தில் அவள் சித்துவோடு சேர்ந்து இதையெல்லாம் ரசிக்க வேண்டும் என்று ஆவல் கொண்ட காலமெல்லாம் காணல் நீராய் போனது யாருடைய தவறு என்று இன்று வரை அவளுக்கு தெரியவில்லை. கடந்த கால வேதனை சுழற்சி அடிக்க அதில் தன்னை விரும்பியே சுழற்றி கொண்டாள். இதையெல்லாம் தான் அனுபவிப்பதில் ஒரு நியாயம் இருக்கிறது. அவன் ஏன் அனுபவிக்க வேண்டும்? அவன் என்னை விட்டு தானாக நீங்கி விடுவான் என்பதில் எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை. அதற்கு பதில்தான் அவனை விட்டு நீங்கிவிட்டாள் என்ற யோசனை தான் பிறந்தது அவளுக்கு. அவன் கொஞ்ச காலம் வருத்தப்படுவான் தான். காலம் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய மருந்து. கண்டிப்பாய் மாறிவிடுவான். இல்லை என்றால் ஸ்வேதா அவளுடைய காதலால் மாற்றி விடுவாள் என அவள் மனம் எங்கோ சிந்திக்க ஆரம்பித்து எதிலோ போய் முடிந்தது. ஸ்வேதா என்று நினைத்தவுடன் அவளுடனான சந்திப்பு அவளின் நினைவடுக்கில் காட்சியாய் விரிந்தது. அவள் அலுவலகத்தில் சேர்ந்து ஒரு வாரத்தில் கண்டு கொண்டாள். அவள் தான் ஸ்வேதா என. அது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இல்லை அவளுக்கு. சிதேஷை அவள் பார்க்கும் காதல் பார்வை பின் அதுவே ஏக்கமாக மாறி அதன் பின் அவள் காதல் நிறைவேறாத காதல் என அவள் கண்ணில் துளிர்க்கும் கண்ணீர் என அவளது முகபாவங்கள் அனைத்தும் சிதேஷை நோக்கி இருக்க அவள் தான் ஸ்வேதா என எளிமையாக கண்டு கொண்டாள். அதுவும் ஆதோவிடம் அவன் காட்டும் அன்பை எண்ணி எண்ணி அவள் கதறாத நாட்களே இல்லை. ஒரு நாள் மசக்கையின் காரணமாக வயிறு அதிகமாக பிரட்டி கொண்டு வந்தது ஆதர்ஷினிக்கு. அவள் பாத்ரூமிற்குள் ஓடி சென்று வாந்தி எடுப்பதற்கு முன் வாந்தி வந்துவிட அலுவலகம் என்றும் பாராமல் அதை சிதேஷ் அவன் கைகளில் தாங்கிக் கொண்டான். அந்த தருணம் அப்படியே உறைந்து போய்விட்டாள் ஸ்வேதா. அலுவலகத்தில் உள்ள மற்றவர்கள் அனைவரும் அவனது செயலை வியப்புடன் பார்த்து பாராட்டி கொண்டிருந்தனர். அதை காண காண எவ்வளவு கட்டுப்படுத்தியும் அவளது கண்ணீரை அடக்க முடியவில்லை. பெருங்கேவலுடன் வந்த அழுகையை கையை வைத்து பொத்தி கொண்டு அலுவலகத்தின் மொட்டை மாடிக்கு சென்று கதறி கதறி அழுதாள். கீழே சிதேஷ் அவனை சுத்தப்படுத்தி கொண்டு ஆதர்ஷினியையும் சுத்தப்படுத்தி விட்டவன் அவளை ஓய்வாக அமர சொல்ல அவளோ, காத்தாட நான் டெரஸ்ல இருக்கேன், வெளிக்காட்சிப்பட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் சிது என அவள் கெஞ்சி கேட்க அவனோ, இப்போ கொஞ்சம் முக்கியமா முடிக்க வேண்டிய வேலை இருக்காதோ, ஒரு 15 மினிட்ஸ்ல வந்துடுவேன், அது வரைக்கும் வெயிட் பண்றியா என கேட்க, பரவாயில்ல சிது, நீ வேலையை பாரு, நான் போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை என அவள் பதில் கூற, சரி நீ பார்த்து பத்திரமா போயிட்டே இரு, கொஞ்ச நேரத்தில் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் என கூறி அவளை அனுப்பி வைத்தான். அவள் மேலே வந்தவுடன் அவள் கண்டது ஆட்சிவார் தேய்ச்சிவார் என்று அழுது கரைந்து கொண்டிருந்த ஸ்வேதாவை தான். பதறி போய் அவளின் தோல் தொட திடுக்கிட்டு திரும்பினாள் ஸ்வேதா. வேகமாக கண்களை துடைத்து கொண்டு அவளை பார்த்து மெல்ல புன்னகைத்தாள். ஆனால் அதில் உயிர் பிள்ளை.
அதற்கான காரணம் ஆதர்ஷினிக்கு புரியத்தான் செய்தது. ஸ்வேதா, உங்க அழுகைக்கு காரணம் நான் தானே என்று கேட்டவளை அதிர்ந்து நோக்கினாள் ஸ்வேதா. அது உண்மைதான். அவள் அதிர்ந்த கண்களை அவளுக்கு காட்டி கொடுத்து விட்டது. அதிர்ந்த கண்களை அவளிடம் இருந்து மறைத்து, என்ன மேடம் கேட்குறீங்க, ஒண்ணுமே புரியலையே என புரியாமல் கேட்பது போல் விழிக்க, நான் ஆதர்ஷினி, மேடம்லாம் வேண்டாம், பேர் சொல்லியே கூப்பிடலாம் என புன்னகையோடு கூறியவளை, இல்ல நீங்க சிதேஷ் சாரோட ஒய்ஃப் அதான் என கூறியவளின் குரல் கமறியதை ஆதர்ஷினி நன்கு உணர்ந்தாள். நீங்க இன்னமும் சிதேஷ விரும்புறீங்களா என அவள் கேட்க சிலையாய் சமைந்து நின்றாள் ஸ்வேதா. சொல்லுங்க, இந்த நிலையிலும் சிதுவை கல்யாணம் செய்ய விரும்புறீங்களா என அழுத்தமாய் கேட்டவுடன் ஸ்வேதா என்ற சிலைக்கு உயிர் வந்தது. இல்லை என்று சொல்ல முடியவில்லை அவளால். இத்தனை வருடத்து உண்மை காதல் அவளை ஆம் என தலையாட்ட வைத்தது. அப்ப சரி, நான் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன் என அவள் கூறியதுதான் தாமதம். மேடம் என அவள் அதிர்ந்து கத்த, என்ன அதிர்ச்சியா இருக்கா? என்னடா கட்டின பொண்டாட்டியே அவ புருஷனை வேறொருத்தியோடு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றான்னு தானே அதிர்ச்சியா பார்க்குற? உண்மைதான், ஆனால் என ஆரம்பித்தவள் அவளின் கடந்த கால வேதனையை பற்றி பாதி மறைத்து சிதேஷின் நிலையை மட்டும் எடுத்து கூறி அவள் முகத்தை காண ஸ்வேதாவிற்கு சந்தோஷம் தாழவில்லை. தன் காதல் கைகூடி விடும் என்ற நம்பிக்கை இப்பொழுது அவளுக்கு முழுமையாய் வந்தது. சிதுவை நினைத்து அத்தனை பெருமையாக இருந்தது. தான் காதலித்தது மனிதனை அல்ல, புனிதனை என அக்கணம் உணர்ந்தாள். ஆதர்ஷினி என ஸ்வேதா அவளை உணர்ச்சிகரமாக அழைக்க, சொல்லு ஸ்வேதா என எதிர்பார்ப்புடன் அவளை ஏறிட்டாள் ஆதர்ஷினி. உண்மையை கூறிய பின்பு அவளின் முடிவு என்னவாக இருக்கும் என அவளுக்கு சற்று பதட்டமாக இருந்தது. இப்ப சொல்றேன், நான் சிதேஷ ரொம்பவே விரும்புறேன் ஆதர்ஷினி. அவர் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. நீதான் என்னையும் அவரையும் சேர்த்து வைக்கணும் என அவளை கெஞ்ச, அவளோ தான் எதிர்பார்த்தது இதைதானே. சித்து, நானே உன் வாழ்க்கையை எப்படி நேர் செய்வது என்று தவித்து கொண்டிருந்தேன். கடவுளா பார்த்து எனக்கு ஒரு வழி காட்டியிருக்கார். நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லபடியா அமைய எதை வேண்டுமானாலும் செய்வேன் நான் என மனதோடு பேசியவள், கண்டிப்பா ஸ்வேதா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, ரொம்ப சந்தோஷம். சிதுவை உன்னோடு நான் சேர்த்து வைக்கிறேன், இது நான் உனக்கு கொடுக்கும் வாக்கு என கூறி உறுதியளித்தவளின் கண்களில் அவளையும் அறியாமல் கண்ணீர் முளைத்தது. அந்த கண்ணீர் எதனால் என்று உணர்ந்த போதும் அதை உணராமல் இருப்பது போல் நடிப்பதுதான் அவள் வாழ்வின் சாபம். இப்பொழுது அதை நினைத்து பார்த்தவளின் முன் அவள் கொடுத்த வாக்கு பூதாகரமாய் தோன்றியது. இன்று நடைபெற்ற விபத்து வேறு அவளை மேலும் அச்சுறுத்தியது. என்னால் மேலும் மேலும் உன்னை கஷ்டப்படுத்த முடியாது சிது என்று கூறியவளின் கண்ணிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாய் வழிந்தது. வெகு நேரம் நின்று யோசித்தவள், உன்னை விட்டு நான் போவதுதான் சரி சிது, எங்கிருந்தாலும் நீ நல்லா இருக்கணும் சிது, நல்லா தான் இருப்ப, அதான் நான் உன்னை விட்டு போக போறேனே, ஆனால் உன் நினைவு மட்டும் என்னை விட்டு என்றும் அழியாது சிது என மனதோடு பேசியவள் உறங்கும் அவனையே சிறிது நேரம் ஆதூரமாய் பார்த்தவள் எந்த ஒரு ஒளியும் எழுப்பாமல் மெல்ல அறையை விட்டு வெளிவந்தாள். அவளின் வாழ்க்கை போலவே ஒரே கும்மிருட்டாக இருந்தது வெளி உலகம். சிது, நான் போனதும் நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். மீண்டும் ஒரு முறை மனதில் நினைத்தவள் அழுந்த கண்களை இறுக்கி கண்ணீரை வெளிவிட்டுவிட்டு வாசலில் உள்ள படிகளை கால் வைக்கும் நேரம், அதுமா என அவன் உயிரை உருக்கும் குரலில் அவளை அழைக்க அவள் கால்கள் அப்படியே அந்தரத்தில் நின்றது. திடுக்கிட்டு போய் அவள் திரும்பி பார்க்க அங்கே உள்வாசலின் நிலைப்படியின் மேல் சாய்ந்தபடி ஒரு காலை தாங்கி கொண்டு 2 கைகளையும் கட்டிக்கொண்டு அவளையே இறைஞ்சுதலோடு பார்த்து கொண்டிருந்தான் சிதேஷ். மருந்தின் வீரியத்தால் உறங்கிய வந்தான். ஆனால் அவள் அருகாமையின்றி அவனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரவில்லை. மனதில் ஏதோ ஒரு சஞ்சலம் உறுத்த அவன் கண் விழித்து பார்த்தபோது ஆதர்ஷினி அவனை கண்குளிர பார்த்துவிட்டு திரும்பும் காட்சிதான் தெரிய, இந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என யோசித்தவனுக்கு உடனே பதிலும் கிடைத்தது. அழுது அழுது வீங்கிய முகம் அவன் கண்ணில் இருந்து தப்பவில்லை. அப்படியென்றால் என்னை விட்டு பிரிந்து செல்ல போறியா அதோ என மனதோடு கதறியவன் கால் வலியையும் பொருட்படுத்தாமல் அவள் பின்னாலேயே வந்து அவளை அழைத்து விட்டான். அவன் அவளை அடிபட்ட பார்வை பார்க்க அவளால் அந்த பார்வையை எதிர்கொள்ள முடியவில்லை. அவன் கண்கள் கலங்க கலங்க அவள் கண்களில் கண்ணீராற்று வெள்ளமாய் அடித்து ஓடியது. கண்களால் ஒருவருக்கொருவர் உணர்வுகளை பரிமாறிக்கொள்ள முடியுமா? ஆம் என்று அந்த 4 கண்கள் நிரூபித்தது. அதோ, நீ என்னை விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணினதுக்கு பதிலா என்னை கொன்னுட்டே போயிருக்கலாம்.
ஏன்னா நீ என்னை விட்டுட்டு போன அடுத்த நிமிஷம் நான் செத்துடுவேன். அதுவும் அட்லீஸ்ட் உன் கையால் சாக்கிற கொடுப்பனையாவது எனக்கு கிடைத்தால் அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு என்ன இருக்கு என கூறி முடிக்கும் முன் வேக நடையுடன் அவன் அருகே வந்தவள் அவளின் மார்பில் புதைந்து ஆழ புதைந்து கண்ணீர் மணிகளை உதிர்த்து கொண்டு சிது என மன்னிச்சுடு சிது என கதறி துடித்தவளின் வழியை காண காண வானமும் கண்ணீர் மலையை பொத்து கொண்டு ஊற்றியது. அவனும் அவளை அணைவாக வைத்து கொண்டு இனி எப்பவும் என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணாத அது, நீ இல்லனா எனக்கு நீ யார் இருக்கா, அனாத ஆயிடுவேன் அது என அவனும் கதறி துடித்தான். அவர்களுடன் மழையும் தன் கதறலை இணைத்து கொள்ள அங்கே பேச்சுகள் மௌனமாகி கண்ணீர் துளிகள் எழுத்துக்களாகி அன்பு பாசம் காதல் என்னும் வார்த்தைகளை கோர்த்தது இருவருக்குள்ளும். என் வாழ்வின் அர்த்தமாய் அவன் இருக்க புரிந்தாலும் புரியாதது போல் வாழும் வாழ்வு என் வாழ்வை மட்டுமல்ல என் சாவையும் அர்த்தமில்லாமல் ஆக்கிவிட்டதே. அர்த்தமே அர்த்தங்கள் புனைந்தாலும் அந்த அர்த்தத்தின் ஆதாரமாய் இருக்கும் என்னவன் என்று காண்பான் என் வாழ்வின் அர்த்தத்தை. அத்தியாயம் 8. 15 நாள் கடந்து விட்டது. சித்துவின் காலில் பட்ட காயம் ஆறுவதற்கு. இந்த 15 நாட்களும் கண்ணில் கருவிழியை இமை காப்பது போல் கவனமாய் ஆதர்ஷினி சித்துவை கவனித்துக் கொண்டாள் என்றாள். சித்துவோ ஆதுவை தன் குஞ்சுகளை அடைக்காக்கும் தாய் பறவை போல் பார்த்து கொண்டான். அவன் எப்பொழுதும் அவளை அவ்வாறுதான் கவனித்துக் கொள்கிறான். ஆனால் தற்பொழுது கொஞ்சம் அதிக அக்கறையோடு பார்த்து கொண்டான். காரணம், அவள் தன்னை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறையில் அவளை கவனிக்க மறந்து விடுவாள் என்பது அவனுக்கு நன்கு தெரியும். அவள் மேல் அவனுக்கு கடலளவு பிரியம் என்றால் அவன் மேல் அவளுக்கு வானளவு பிரியம் என்பது அவன் அறிந்த ஒன்றே. தற்பொழுது அவனுடைய காயம் ஓரளவிற்கு ஆறியிருந்தது. முதல் வேளையாய் சமையல் கட்டில் நின்று கொண்டு அவளுக்கு பிடித்தமான உணவை சமைத்துக் கொண்டிருக்கின்றான். இத்தனை நாளும் பங்கஜ மாமிதான் அவர்களுக்கு தேவையான உணவை தயாரித்து வழங்கி வந்தார். ஆதர்ஷினி எவ்வளவோ சொல்லிவிட்டால் தானே சமைக்கிறேன், அதில் ஒன்றும் சிரமம் இல்லை என்று. ஆனால் சித்துவோ கூடவே கூடாது என திட்டவட்டமாக கூறிவிட்டான். இல்லை என்றால் தானே சமைத்து தருகிறேன் என அவளின் அடிப்பட்ட காலை கூட பொருட்படுத்தாமல் சமையலறை நோக்கி நடப்பவனை தடுக்க அவளுக்கும் வேறு வழி எதுவும் தெரியவில்லை. அதனால் பங்கஜ மாமி செய்து தரும் சமையலுக்கு சம்மதம் தெரிவித்து விட்டாள். இந்த 15 நாட்களும் இருவரும் அலுவலகம் செல்லவில்லை. சுந்தர மாமாவும் பங்கஜ மாமியும் சேர்ந்து செய்யும் அரட்டைகளை ரசித்தவாறே இருவரும் சேர்ந்து செய்யும் உணவினை நால்வரும் சேர்ந்து கிண்டலும் கேலியுமாய் உண்ட தருணங்கள் தான் அதிகம். இடையில் சில தினம் ஸ்வேதா கூட வந்து தானே சமைத்து தருகிறேன் என்று கூட கூறிவிட்டாள். சிதேஷ் அவள் இந்த வீட்டு வாசல் படி கூட மிதிக்க கூடாது என திட்டவட்டமாக கூறிவிட்டான். அவனது உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது என ஸ்வேதா அவனிடம் அக்கறையுடன் வினவினாள். நான் ஒன்னும் செத்துட மாட்டேன், நல்லா தான் இருக்கேன், யாருடைய நல விசாரிப்பும் தனக்கு தேவையில்லை என முகத்தில் அரைந்தார் போல் கூறியவனை எதிர்கொள்ள முடியாமல் அழுது கொண்டே சென்று விட்டாள். ஷர்மிளாவும் ரம்யா தேவியும் சிதேஷிடம் வாங்கிய வசவின் காரணமாக அவர்கள் அடுத்த நாளே சென்னை புறப்பட்டு வந்துவிட்டனர். சென்னை வந்ததும் ரம்யா தேவி முதலில் சென்று தன் ஆற்றாமையை காட்டியது அவரது கணவரிடமே. ராமமூர்த்தி சிதேஷின் தந்தை வியா குரூப்ஸ் தொழில் சாம்ராஜ்யத்தின் ஒரு முதலாளி, மற்றொரு முதலாளி ஷர்மிளாவின் தந்தை விஸ்வநாதன். இரு குடும்பமும் பரம்பரையாக நல்ல நட்புடன் இருந்து தொழில் புனைந்து வருகிறது. விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தியின் பாட்டன்களின் நட்பு ஒன்றாக அவர்களின் தொழிலை துவங்க ஏதுவாக இருந்தது. பின் அவர்களின் தந்தை இப்பொழுது அவர்கள் இரு குடும்பத்தாருக்கும் எப்பொழுதும் பிறப்பது ஒரே ஒரு பிள்ளை, அதுவும் ஆண் பிள்ளைதான். யாரேனும் ஒருவர் குடும்பத்தில் பெண் பிள்ளை பிறந்தால் அவளை மற்றொரு வீட்டில் இருக்கும் ஆண் பிள்ளைக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்பது 3 தலைமுறைகளாக அவர்களது ஆசை. அதன்படிதான் ராமமூர்த்திக்கு சிதேஷ் பிறந்ததும் விஸ்வநாதனுக்கு பெண் பிள்ளை பிறக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டனர். அதன்படி ஓராண்டு கழித்து பிறந்தவள் தான் ஷர்மிளா. அவள் பிறக்கும் போதே அவள் தான் சிதேஷின் மனைவி என இரு குடும்பமும் உறுதி செய்து கொண்டனர். சிறு வயதிலிருந்தே சிதேஷ் மீதான ஆசையை மூத்த உறுப்பினர்கள் விதையாய் விதைத்ததுதான் இன்று அசைக்க முடியாத விருட்சமாய் வளர்ந்துள்ளது ஷர்மிளாவின் மனதில். அதனால்தான் அவன் ஆதர்ஷினியை ஏற்றுக்கொண்டது பிடிக்காமல் எப்படியாவது தான் அவனை அறிந்தே தீர வேண்டும் என்ற வெறியோடு உலாவிக் கொண்டிருக்கிறாள். சிதுவோ அவளிடம் சிறு வயதிலிருந்து ஒரு நல்ல நட்போடு தான் பழகி கொண்டு வருகிறான் என்று அவன் வாழ்க்கையை ஆதர்ஷினியோடு பிணைத்து கொண்டானோ அன்றே இந்த வசதி வாய்ப்பில் செல்வ செழிப்பில் இருந்து தன்னை விலக்கி கொண்டான். பணம் மட்டுமல்ல வாழ்க்கை, அதை தாண்டி அன்பு பாசம் நட்பு என விலை மதிக்க முடியாத பலதும் உலகத்தில் உள்ளது என அவள் அவனுக்கு
உணர்த்திய பின் அவன் ஆடம்பர வாழ்க்கையே வெறுத்தான். அதுவும் தன் குடும்பத்தில் நடக்கும் கேளிக்கை கொண்டாட்டங்கள் எதிலும் கலந்து கொள்ளாமல் தனித்து வந்து விடுவான். ஆனால் ஷர்மிளா அப்படி இல்லை. பணக்கார திமிர் அவளுக்கு வண்டியாய் இருந்தது. கீழ்த்தட்டும் மக்களை பார்ப்பது கூட பாவம் என்று நினைப்பவள். அதனாலேயே சிதேஷுக்கு அவள் மீது ஈர்ப்பு வரவில்லை, வெறுப்பு தான் வந்தது. அதுவும் ஆதர்ஷினியிடம் அவள் நடந்து கொள்ளும் விதம் துளியளவிற்கு கூட அவள் மீது அவனுக்கு நன்மதிப்பை தரவில்லை. அவளுடன் தான் திருமணம் என பெரியவர்கள் சொன்னபோது அவனுக்கு அத்தனை அதிர்ச்சி. முடியவே முடியாது என திட்டவட்டமாக கூறியவன் தான் பின் ஆதர்ஷினியுடன் தன் வாழ்வை பிணைத்து கொண்டு இதோ இங்கே அவளுடன் வாழ்கிறான். அன்றைய சம்பவத்திற்கு பிறகு ஆதுவும் சித்துவும் இந்த 15 நாட்களில் ஒரு முறை கூட இருவரும் அதை பற்றி பேசிக்கொள்ளவில்லை. எதனால் இந்த முடிவு என்று கேட்கப்படும் பொழுது நிச்சயம் கடந்த கால ரணங்கள் கீறப்படும். மேலும் மேலும் அவைகள் வழிகளை தான் தருமே தவிர தீர்வு தராது என இருவருமே நினைத்தனர். அவன் இந்த அளவிற்கு அன்பு வைக்க தான் என்னதான் செய்துவிட்டோம் என்று எண்ணியே ஆதர்ஷினி தன்னையே வருந்தி கொண்டாள். இந்த அளவிற்கு அன்பு செய்யும் ஒருவனுக்கு தான் நியாயம் செய்தாகத்தான் வேண்டும். அதற்கு தாம் எடுத்த முடிவு தான் சரி. சிதேஷ் அவனுக்கென்று ஒரு வாழ்வை அமைத்து கொண்டு இன்பமாய் வாழ்வதில் தான் தன் வாழ்வின் முழுமையே இருக்கிறது என உறுதியாய் நம்பினாள் ஆதர்ஷினி. அவளின் கொள்கையிலிருந்து அவள் சிறிதளவும் தளர முயற்சிக்கவில்லை. காரணம் அவன் மீது வைத்த அன்பு, அவளின் நலம் மட்டுமே முக்கியமானது என சுட்டிக்காட்ட அவன் கூறிய வார்த்தைகளை காற்றில் தான் பறக்க வைத்தாள். அதனால் ஸ்வேதா தான் அவனுக்கு நல்ல பொருத்தம் என்பதை உறுதியாய் நம்பினாள். ஆனால் அவளுக்கு அவனிடம் ஸ்வேதா பற்றி பேச ஏதுவான சந்தர்ப்பம் எதுவும் இதுவரை அமையவில்லை. இன்று ஏனோ இருவருக்குள்ளும் நல்ல மனநிலை இருப்பதாகவே தோன்றியது ஆதர்ஷினிக்கு. இப்பொழுது கூட அவளை அருகில் இருக்கும் ஐஸ்கிரீம் பார்லருக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறான். அவனுக்கு நன்கு தெரியும் அவளுக்கு ஐஸ்கிரீம் என்றால் மிகவும் இஷ்டம் என்று. அவள் உண்பதையே ரசித்து ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் அங்கு வாங்கி கொடுத்தது போதாதென்று கையோடு அங்கு விற்ற அனைத்து ரக ஐஸ்கிரீம்களிலும் ஒவ்வொன்று வாங்கி கொடுக்க சொல்லி கெஞ்சி கேட்க அவனால் அதை தாங்க இயலுமா? அவள் கேட்ட அனைத்தையும் வாங்கி கொடுத்து விட்டான். அவன் வாங்கி கொடுத்ததை இப்பொழுதும் சப்பு கொட்டி சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறாள். சிது, இன்னும் ஒரே ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் கொடுறா ப்ளீஸ். வர வர உங்கிட்டிருந்து ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வாங்க நான் ரொம்பவே போராட வேண்டி இருக்கு. இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன் என ஆதர்ஷினி அவன் தர மறுக்கும் ஐஸ்கிரீமிற்காக அவனிடம் கெஞ்சி முறுக்கி கொண்டிருக்க, அடிப்பாவி, இதை சொல்லியே இதோட 10 ஃப்ளேவர் ஐஸ்கிரீமா அமைதியா சாப்பிட்டுட்டு இப்போ நான் தரலன்னு சொல்றியா? இன்னையோட அளவு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுமா இதுக்கு மேல சாப்பிட்டா சளி பிடிக்கும், உனக்கு மட்டும் இல்ல பாப்பாக்கும் சேர்த்துதான். ஒழுங்கா டிஃபன் சாப்பிட்டுட்டு நேரத்துக்கு போய் தூங்கு என அவன் சமையல் அறையில் நின்று இரவு உணவை தயார் செய்தபடியே இதற்கு மேல் இல்லை என திட்டவட்டமாக கூறினான். இதற்கு மேல் அவன் தரமாட்டான் என அவளுக்கு உறுதியாய் தெரிந்துவிட்டது. சரி, ஐஸ்கிரீம் தான் கிடைக்கல, சாப்பாடாவது என்ன என்று பார்ப்போம் என்ற சாக்கில் அவனிடம் எப்பவும் ஸ்வேதாவை பற்றி கூற வேண்டும் என்று சிந்தித்து கொண்டே, சிது இன்னைக்கு என்ன டிஃபன் பண்ற என கேட்டபடியே அவள் சமையல் அறைக்குள் நுழைய மனம் அலைப்புற்றது அவளுக்கு. எப்படியாவது ஸ்வேதாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் வாங்க வேண்டும் என சரியான சந்தர்ப்பத்திற்கான வினாடிகளை எண்ணிக்கொண்டிருந்தாள். அவன் அருகில் சென்றவுடன் அவள் பேச ஆரம்பிக்கும் முன் அவனே, நீ ஏன் இங்க வர? அதான் நான் சமைச்சிட்டு இருக்கேன்ல என அவன் சப்பாத்திக்கு மாவு திரட்டியபடியே ஒரு அடுப்பில் சப்பாத்தியையும் சுட்டுக்கொண்டு மறு அடுப்பில் அவளுக்கு பிடித்தமான கடலை குருமாவையும் செய்து கொண்டே அவளை அன்பாய் கடைந்து கொண்டான். உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலான்னு தான் சிது என அவன் கையில் இருந்த மாவு பாத்திரத்தை பிடுங்க, அதெல்லாம் ஒரு மண்ணும் வேணாம், போய் ஒழுங்கா ஒரு இடமா உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன் என அவன் அவளை வெளியில் விரட்ட அவளும் எப்பொழுதும் போல் அவன் அன்பில் கரைந்தபடியே மனம் மகிழ்ந்து போனாள். ஆனால் கடந்த காலத்தை எண்ணுகையில் இந்த அன்பை ஏற்க தனக்கு தகுதி இருக்கா என்று தோன்றிய அந்த நொடி நிச்சயம் தூரத்திலிருந்து அவன் முகத்தை பார்க்க கூட தனக்கு தகுதி இல்லை என அவள் மனம் வேதனையில் கூக்குரலிட்டது. மனம் வேதனைப்பட ஸ்வேதாவை பற்றிய எண்ணம் பின்னுக்கு தள்ளப்பட தன் சிந்தனையிலேயே உழைஞ்சவள் சமையல் அறையில் உள்ள வாயில் படியை கவனிக்காமல் நடக்க முயல அந்த படி அவளின் காலை இடறிவிட்டது. சிது என அலறலுடன் அவள் குப்புற விழும் சமயம் அவன் ஆது என ஓடி வந்து அவளின் 5 மாத கரு கொண்ட வயிற்றோடு சேர்த்து அவளையும் தாங்கி பிடித்தான். இருவரும் அந்த அதிர்விலிருந்து மீளவே சில நொடிகள் தேவைப்பட்டது. இந்நேரம் அவள் குப்புற விழுந்திருந்தால் அவளின் நிலையும் வயிற்றில் இருக்கும் பிள்ளையின் நிலையும் எண்ணி பார்த்தவன் அங்கமெல்லாம்
ஒரு கணம் அதிர்ந்தது. அவளையும் அவள் மணிவயிற்றில் உள்ள மகவையும் ஒரு நொடி பார்த்தவன் கலங்கிய விழிகளுடன், உனக்கும் என் குழந்தைக்கும் ஏதாவது ஒன்று நேர்ந்தால் நிச்சயம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் ஆதுமா என அவள் வயிற்றில் அழுந்த கை வைத்தபடியே கூறினான். அவனின் வார்த்தையிலும் அவனின் கலங்கிய விழிகளிலும் அவளை உயிரோடு வதைக்க பெருங்கேவலுடன் அவனை இறுக அணைத்து கொண்டாள். அவளால் எதையுமே தீர்மானிக்க முடியவில்லை. எதனால் சித்து என் மீது, என் பிள்ளையின் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான்? இதற்கு தான் கொஞ்சம் கூட தகுதியானவள் இல்லை சித்து. இதை எப்படி உனக்கு புரிய வைக்க எனக்கு வழியே தெரியவில்லை சித்து என மனதோடு கதறியவளின் கதறல் வெளியிலும் நிற்கவில்லை. அவனை இறுக கட்டிக்கொண்டு கதறியவளின் உடல் வெளிப்படையாகவே நடுங்கியது. அது எதனால் என்பது அவள் மட்டுமே அறிந்த ஒன்று. ஆனால் அவனோ அவள் நடக்கதற்கு காரணம் நடக்கவிருந்த ஆபத்தை எண்ணி என்று நினைத்து கொண்டான். அவனுக்கும் சிறிது நடுக்கம் இருக்கத்தான் செய்தது. இருந்தும் இந்த மாதிரி சமயத்தில் அவள் இப்படி நடுங்குவது சரியில்லை என அவளின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவளை மெல்ல மெல்ல நிதானப்படுத்தினான். ஆதுமா, ஒன்றும் இல்லை, இங்க பாரு, அதான் நான் இருக்கேன்ல, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் சரியா என அவளை சமாதானப்படுத்தி கூட்டி வந்தவன் அவளுக்கு இரவு உணவையும் ஊட்டினான். இப்பொழுது தேம்பல் இல்லை என்றாலும் அவள் கண்கள் கண்ணீர் மலையை பொழிந்து கொண்டுதான் இருந்தது. அவன் உண்ண கொடுப்பதையெல்லாம் மறுக்காமல் வாங்கியவளின் கண்கள் அவனை இமைக்காமல் பார்த்தது. ஆனால் அவள் மனமோ 1000 விஷயங்களை அசை போட்டு கொண்டிருந்தது. அவை அனைத்தும் அவனை பற்றிதான். அவளுடன் சேர்ந்து அவனும் உண்டு முடிக்க அவள் அமைதியாக சென்று படுத்து கொண்டாள். எல்லாவற்றையும் ஒதுங்க வைத்தவன் அவளுக்கு கொடுக்க வேண்டிய மருந்துகளையும் பாலையும் கொண்டு வந்தவன் அவள் அருகில் அமர அவளோ எந்தவித சலனமும் இல்லாமல் படுத்து கொண்டிருந்தாள். அதுமா, எழுந்துரு, இந்த மருந்து சாப்பிட்டுட்டு இந்த பாலையும் குடிச்சிட்டு தூங்குடா என அன்பொழுக கூற அவளும் அமைதியாக அவன் கொடுத்த மருந்துகளை உண்டு பாலையும் குடித்து முடித்தாள். அவள் குடித்ததனால் விளைந்த பால் மீசையை துடைத்து விட்டவன், என்ன அது அந்த குட்டி மூளைக்குள் என்ன யோசிச்சுட்டு இருக்க? கண்டிப்பா என்ன பத்தி தான் இருக்கும். என்ன யோசிச்சுட்டு இருக்க சொல்லு என அவளை நேராக படுக்க வைத்தவன் அவள் பாதம் பக்கத்தில் அமர்ந்து அவளுக்கு இதமாக கால் பிடித்து விட்டு கொண்டிருந்தான். அவனின் கேள்விக்கு அவளோ, ப்ளீஸ் சித்து, ஏன் என் காலெல்லாம் பிடிச்சு விட்டுட்டு இருக்க? நான் எதை பற்றியும் யோசிக்கல சித்து, நீ போய் முதல்ல தூங்கு என அவள் கால்களை இழுத்து கொள்ள அவள் இழுத்த கால்களை மீண்டும் தன் கைக்குள் வைத்தவன், பொய் சொல்லாதாதோ, நீ மருந்து சாப்பிடவும் பால் குடிக்கவும் எவ்வளவு அடம் பண்ணுவன்னு எனக்கு தெரியாதா? நீ இவ்வளவு அமைதியா எல்லாம் பண்றனா? கண்டிப்பா வேற ஏதோ இருக்கு. மனசில் போட்டு எதையும் உளர்ச்சிக்காத, எதுவானாலும் தயங்காம என்கிட்ட சொல்லு என அவளை அவன் ஊக்கப்படுத்த அவளும் இதுதான் சரியான சந்தர்ப்பம், இதை விட்டால் அவனிடம் பேச வேற வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது என முடிவெடுத்தவள் அவனிடம், சித்து, நீ ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கணும். என்னை விட்டு நீ விலைக்கு போயிடணும் சித்து. நீ சந்தோஷமா வாழ்றத நான் பார்க்கணும் சித்து. ப்ளீஸ், எனக்காக நீ செய்வியா என நிறுத்தி நிதானமாக கூறியவளை அதிர்ந்து நோக்கினான் சிதேஷ் ஹரிஹரன். அவனின் பதில், கையெட்டும் தூரத்தில் மட்டுமே நீ இருக்க, உன்னை கைப்பிடிக்க முடியாமல் நான் இருக்க, வதைக்கிறது என்னை வழிகள். வழிகளின் வதைகளோடு வாழ்வதுதான் என் வாழ்க்கையின் நியதியோ? அத்தியாயம் 9. அமைதிக்கு மறுபெயர் தானோ இந்த இரவு என இயற்கை சகாப்தத்தில் ஒரு பக்கமாக இருந்த அந்த ஏகாந்த வேளையில் எங்கும் நிசப்தம் நிலவ அஞ்சுதான் பால்நிலா பெண் புதிதாய் பிரிந்த தினம் போலும் அதனால் தன் முழு மொட்டை முழுமையாக பூக்கவிட்டு தன் இதழ்களால் பூமி எங்கும் மனம் வீசி கொண்டிருக்கும் வேளையில் காட்சி தலைவன் அவள் மனங்களால் கவரப்பட்டு அவள் மேல் காதல் கொண்டு மோத நிலா பெண்ணோ வெக்கப்பட்டு ஓட அவள் பின்னாலேயே ஓடிய காட்சி தலைவன் தன் வேக மூச்சுக்களை வெளியிட அவன் வெளியிட்ட மூச்சு காற்று மானிடர்களின் மேல் விழ, அதுவும் இதம் தரும் தென்றலாய் விழ, எல்லோரும் அதை ஆழ்ந்து சுகமாய் அனுபவிக்க ஆதர்ஷினி மட்டும் அதனை புழுக்கமாய் உணர்ந்தாள். அதற்கு காரணம் அவள் மனதில் உள்ள புழுக்கமே. அத்தனை வேதனை, அத்தனை தவிப்பு அவள் மனதில் வீசும் குளிர் தென்றல் காட்சி கூட அனல் காற்றாய் வீசியது போல் உணர்ந்தாள். அதன் விளைவு அவள் நெற்றியில் ஆங்காங்கே வியர்வை முட்கள் போத்தது. ஏன் இவ்வாறான உணர்வு என்ற கேள்விக்கு பதிலாக அவள் எதிரே அமர்ந்திருந்தான் சிதேஷ் ஹரிஹரன். அவள் கேட்ட கேள்விக்கு பதில் ஏதும் சொல்லாமல் கடமையே கண்ணாக அவன் வேலையை பார்த்து கொண்டிருந்தான்.
எந்த ஒரு ஆணும் தன்மானம் பார்க்கும் செயல்தான் கட்டிய மனைவியை என்றாலும் சில ஆண்களால் செய்ய முடியாத செய்ய தோன்றாத விஷயம் மனைவியின் கால்களை பிடித்து விடுவது. இன்று மட்டுமல்ல, நாள் தவறாமல் தினமும் அவள் கால்களை பிடித்து விட்டு கொண்டுதான் இருக்கிறான். மசக்கையின் காரணமாக அவளின் கால்கள் வீங்கியிருந்த சமயத்தில் மருத்துவரின் அறிவுரை அவளுக்கு தினமும் ஒத்தடம் கொடுத்து இதமாக பிடித்து விடுவது. வலி ஏற்பட்டாலும் அதை அவனிடம் சொல்ல மாட்டாள். ஏற்கனவே அவளின் கர்ப்பத்தை காரணம் காட்டி வீட்டில் இருக்கும் அனைத்து வேலைகளையும் அவன் ஒருவனை செய்து வருகிறான். இதில் தானும் வலிக்கிறது என்று சொன்னால் இரவு வெகு நேரம் தூங்காமல் இருந்து என்னை தான் பார்த்து கொள்வானே தவிர அவன் உடல்நிலையை கருத்தில் கொள்ள மாட்டான் என்பதை உணர்ந்தே அவள் அவனிடமிருந்து மறைப்பாள். ஆனால் அவனுக்கு தான் அவளது ஒவ்வொரு அசைவும் அத்துப்படியாயிற்றே. இதற்காகவே மருத்துவர் என்னென்ன சொல்லுவாரோ அனைத்தும் குறிப்பெடுத்து கொண்டு அதன்படி தவறாமல் செய்வான். ஒரு புத்தகம் கூட வாங்கி வைத்திருக்கிறான். இப்படி இருந்தால் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக வாந்தி எடுத்தால் அதை கொடுக்க வேண்டும் என அனைத்தும் கற்றுக்கொண்டான் அந்த புத்தகத்தின் உதவியால். இதமாக அவன் பிடித்து விட்டால் நிச்சயம் அவள் சுகமாய் தூங்குவாள் என்பதுதான் உண்மை. அதைத்தான் செய்கிறான் இப்பொழுது. ஆனால் அவள் கேட்ட கேள்வியின் தாக்கத்திலிருந்து வெளிவர முடியாமல் கை தான் செய்ததே தவிர மனம் அத்தனை வேதனை அடைந்தது அவள் கூறிய வார்த்தைகளால். அவள், நீ ஸ்வேதாவை திருமணம் செய்து கொள், நீ சந்தோஷமாக வாழ்றதை பார்க்கிறது தான் எனது சந்தோஷம் என்று சொன்ன அடுத்த நொடி அவன் உலகமே நின்றுவிட்டது. அவன் கை கூட தான் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே நிறுத்தியது. அவளிடமிருந்து அவன் இப்படி ஒரு கேள்வியை எதிர்பார்க்கவில்லை. ஸ்வேதாவிடம் அவள் காட்டும் நெருக்கம் கூட ஒரு விதமான தோழமை என்றுதான் நினைத்தான். ஆனால் அவள் தன்னை அவளுடன் இணைத்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் பழகியிருக்கிறாள் என்று தோன்றிய அடுத்த நொடி மனம் சொல்ல வேதனை அடைந்ததை அவன் மனம் அறிவான். இதிலோ தோற்று போன உணர்வு உருகி உருகி அவன் வடித்த ஒன்று உருக்குலைந்து போய்விட்டது போல் அத்தனை வேதனையை அனுபவித்தான். ஆனால் எதுவுமே அவன் முகத்தில் தெரியவில்லை என்று உணர்வுகளை காட்டியிருந்தால் இன்று இந்த வேதனை அவனுக்கு ஏது? அவன் உலகின் வேலை நிறுத்தம் சில நிமிடங்கள் மட்டுமே. மீண்டும் தன் பணியை தான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான். அவள் கேட்ட கேள்விக்கு அவன் எதுவும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருப்பதை பார்த்து அவளுக்கு பயம் பிடித்து கொண்டது. முடிவு என்னவென்று தெரியவில்லையே. அவள் அவன் முகத்தையே எதிர்பார்ப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் அடுத்து வாயை திறந்து பேச இவள் ஆர்வத்திற்கு அளவே இல்லை. அது டைம் ஆச்சு, சீக்கிரம் தூங்கு, நாளிலிருந்து ஆஃபீஸ் போகலாம்னு இருக்கேன். நீ வேணும்னா இன்னும் 2 days ரெஸ்ட் எடுத்துட்டு வா. இல்லை வீட்டிலேயே இருக்கிறது என்றாலும் ஓகே தான், ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கு சீக்கிரமே ஒரு வழி பண்ணணும். அது சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்குது. அதுக்கான வழிகள் என்னென்னு பார்க்கணும். அதுவும் சரி சரி, அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ தூங்கு என கூறியவன் அமைதியாக வந்து அவள் அருகில் படுத்து கொண்டான். அவள் தான் அவன் கூறியதில் பேவென விழித்து கொண்டிருந்தாள். பின்னே அவள் கேட்ட கேள்வி என்ன, அதுவும் எவ்வளவு முக்கியமான விஷயம். அதை விடுத்துவிட்டு எதையோ பற்றி பேசிவிட்டு உறங்க சென்று விட்டான். அவனையே விழிவிரித்து பார்த்து கொண்டு அப்படியே அமர்ந்திருந்தாள். அருகில் வந்து படுத்தவன் கண்களை மூடிக்கொள்ள இவள் தான் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் கைகளை பிசைந்து கொண்டு அமர்ந்திருந்தாள். மீண்டும் அதை பற்றி கேட்கலாமா வேண்டாமா, கோபமாய் இருக்கானா இல்லை சாதாரணமாய் இருப்பது போலதான் இருக்கிறது, மீண்டும் கேட்டு பார்ப்போம் என மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருந்தவள் மீண்டும் அவனிடம் சிது என மெதுவாக அழைக்க அவனோ கண்களை திறவாமலேயே, அது எனக்கு விருப்பமில்லாத ஒன்றை நினைக்க கூட தயாரா இல்ல, நீ கண்டதை போட்டு குழப்பிக்காம அமைதியா படுத்து தூங்கு என கூறி அத்தோடு அந்த பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைத்தான். எங்கே அவள் விட்டால் தானே. அது இல்லை சிது, நான் என்ன சொல்ல வரேனா என ஆரம்பிக்க, நீ எதுவும் சொல்ல வேண்டாம் அது, எனக்கு தூக்கம் வருது, நீயும் பேசாம படு என அதட்ட அவளுக்கு இதற்கு மேல் என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. அமைதியாக படுத்து கொண்டாள். ஆனால் தூக்கம் தான் வரவில்லை. தயக்கம் கொண்ட ஒன்றை தைரியமாக கேட்டுவிட்டால் தான். ஆனால் அதற்கு விடை எதுவும் கிடைக்காமல் குழம்பிய மனதோடு இருக்கும் பொழுது எங்க நம் தூக்கம் வரும்? அவள் தூங்கவில்லை என்பதை அவன் நன்கறிவான். அமைதியாக எழுந்து அமர்ந்து அவள் தலையை தன் மடியில் வைத்து அவள் தலையை மெல்ல வருடி கொடுத்தான். அத்தனை சுகமாய் உணர்ந்தாள் அந்த வருடலில். எப்பொழுதுமே என்னை பற்றி மட்டுமே யோசிக்க எப்படி இவனால் முடிகிறது? கோடி முறைக்கு மேல் உதித்த எண்ணம் அதில் ஒன்று சேர்க்கையாக மீண்டும் ஒரு முறை தோன்றியது. வெகு நேர அமைதிக்கு பின் அவனோ, அதுமா என் மேல உனக்கு இருந்த நம்பிக்கை குறைகிற வகையில் நான் என்ன தப்பு பண்ணேன் அது என ஊனுருகி கூறியவனின் கண்ணீர் மணிகள் அவள் கன்னத்தை வந்து அலங்கரித்தது.
பட்டென்று நீர் கன்னத்தில் விழுந்ததும் அடித்து பிடித்து எழுந்தவள் அவன் கண்களை நோக்க அடுத்த மணிகள் விழ தயாராக இருப்பதை பார்க்க பார்க்க அவள் நெஞ்சில் இரத்தம் அல்லவா வடிந்தது. அவன் கன்னங்களை இரு கைகளால் தாங்கி, சிது, ஏன் இப்படியெல்லாம் சொல்ற? உன்னை நான் நம்பாமல் இருந்தா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். உன் மேல இருக்கிற நம்பிக்கை குறைந்தால் நான் வாழற கடைசி நாள் அதுதான் சிது. தயவு செய்து இப்படியெல்லாம் பேசாத சிது. நான் உன்னோட சந்தோஷம் முக்கியமா பட்டதால் தான் அப்படி கேட்டேன். உனக்கு ஷர்மிளா மீது விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். சொல்லப்போனா அவ தான் உனக்கு சரியான துணை. உன்னோட தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏத்தவ அவ தான். உன் அம்மா அப்பா விருப்பமும் அதுதான். ஆனால் உன் மனசுக்கு விருப்பம் இல்லாததை நான் செய்யக்கூடாது என்பதால் தான் நான் ஸ்வேதாவை உனக்கு அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட வரவில்லை அவளுக்கு. அவனிடமே அவனை வேறொரு பெண்ணுடன் சேர்த்து வைத்து பேச நான் வரவில்லை. உணர்ந்தும் உணராமல் உணர்ந்ததை உரைய வைப்பதுதான் காதல் போலும். சொல்லு ஸ்வேதாவை எனக்கு என அவள் விட்ட வாக்கியத்தை அவன் தொடர சொல்லி கேட்க அவள் அமைதியாய் அவனை பார்த்து தலையசைவுடன் கீழே குனிந்து கொண்டாள். அவள் முகத்தை மெல்ல நிமிர்த்தியவன் அவள் கண்ணோடு தன் கண்களையும் அதில் அவன் ஒளித்து வைத்திருந்த தன் 5 வருட கனவையும் தேக்கி நோக்க அது அவள் கண்களுக்கு குடிமாற்றம் செய்தானா என்பது அவன் மட்டுமே அறிந்த ஒன்று. அதுமா, உன்னால் என்னை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் எதனால் நீ இந்த முடிவு எடுத்தன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அப்பவும் இப்பவும் எப்பவும் சொல்வது இதுதான். நீ, நான், நம்ம குழந்தை, அவ்வளவுதான் என் வாழ்க்கை. இதை மட்டும் நினைவில் வை. அதுவே போதும். தேவையில்லாததை யோசித்து யோசித்து உன் உடம்பை கெடுத்துக்காத. அது உனக்கும் பாப்பாக்கும் நல்லதில்லை. கண்களை மூடி தூங்கு என குழந்தைக்கு அறிவுரை சொல்லும் தாய் போல் அவன் எடுத்து கூற அவளோ, சிது, மறுபடி இதையே சொல்லாத. என்னால் குற்ற உணர்வை தாங்க முடியல. ப்ளீஸ் சிது. ஸ்வேதா ரொம்ப நல்ல பொண்ணு. கிட்டத்தட்ட 5 வருஷமா உன்னை மனசில் நினைச்சுக்கிட்டு இருக்கா. உனக்காக தான் அவள் பெங்களூர் வந்ததே. நீ அவளை எவ்வளவு திட்டினாலும் அலட்சியப்படுத்தினாலும் அவ நீதான் வேணும்னு காத்துட்டு இருக்கா. அவள் உன் வாழ்க்கை துணையாய் வந்தா உன் வாழ்க்கை நிறைவாய் இருக்கும் சிது என அவள் அடுத்து பேச முயற்சிக்கும் முன், ஸ்வேதா எனக்காக தான் பெங்களூர் வந்தான்னு உனக்கு யார் சொன்னது? அவள் கூறிய மற்ற விஷயங்கள் எதுவுமே அவன் காதில் விழவில்லை. அவளை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவனுக்கு இல்லை என்பதை உண்மை. அவன் கேட்ட கேள்விக்கு அவள் திணறிய திணறலில் இருந்தே அவன் கண்டு கொண்டான். ஸ்வேதா தன்னை பற்றி ஆதர்ஷினியிடம் பேசியிருக்கிறாள். இவளும் அவளுக்கு சாதகமாக சொல்லியிருக்கவே தான் அவள் தன்னை சற்று நம்பிக்கையுடன் சுற்றி சுற்றி வந்திருக்கிறாள் என சரியாக கணித்தவன், ஸ்வேதா உன்கிட்ட வந்து என்னை பற்றி பேசினாளா என பட்டென்று அவன் கேட்க அவளோ பதில் கூற தயங்கினாள். சொல்லாது என சற்று காட்டமாகவே கேட்க, இல்லை சிது, நான் தான் அவளை பார்த்து பேசினேன். நான் என்னை பற்றி சொல்லி என இடையில் நிறுத்தியவள் அவன் முகம் பார்க்க அவன் முகம் காட்டிய ரௌத்திரத்தில் அவளே சற்று பயந்துதான் போனாள். ஏனென்றால் அவள் பார்த்த சிதேஷ் இவன் அல்லவே. சிரிப்பும் குறும்பும் புன்னகைக்கும் முகம் அல்லவா எப்பொழுதும் கொண்டிருப்பான். கிட்டத்தட்ட 20 வருட பழக்கம் இருவருக்குள்ளும். ஒவ்வொரு இடத்திலும் அவன் இயல்பு என்ன என்பதை அவள் நன்கறிவாள். இந்த அளவிற்கு அவன் முகம் கடுமையை காட்டுமா? இன்றுதான் அறிகிறாள். அவனின் கடுமை அவளுக்குள் கிளியை கிளப்ப வார்த்தைகள் தந்தி அடித்தது. உடனே திக்கி திணறி, கோபப்படாத சித்து, முழுமையா எதையும் சொல்லல, பாதி தான் சொன்னேன். அதுக்கு பின்னாடி தான் உன்னை பற்றி சொன்னேன். இதுக்கு பின்னாடியோ உன்னை அவள் ஏற்றுக்க தயாராக இருக்காளான்னு கேட்டேன். அவளும் இப்போதான் அதிகமாக விரும்புகிறதா சொன்னான். அதான் நானே உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன் என சொல்லிய நிமிடம் அவன் கோபப்பட்டு ஏதாவது சொல்லுவான் என அவனையே அவள் மிரட்சியுடன் பார்க்க அவனோ கோபத்திற்கு பதிலாக நிதானத்தை கையில் எடுத்தான். இப்பொழுது இவளிடம் கோபப்பட்டு கத்துவதால் என்னவாக போகிறது? பேச வேண்டியவளிடம் பேசிக்கொள்வோம் என முடிவெடுத்தவன் அவளிடம், அது ரொம்ப நேரமா கண் முழிச்சிட்டு இருக்க, தூங்கலாம் வா என அவளை உறங்க வைக்க ஆயத்தப்படுத்த அவளோ, சிது, நான் சொன்ன விஷயம் என ஏக்கத்துடன் கேட்க, நான் பார்த்துக்கிறேன் அதோ, ஸ்வேதா கிட்ட நானே நல்ல முடிவை சொல்றேன் என சமாதானப்படுத்தியவன் அவளை உறங்க சொல்ல அவளும் கண்ணை மூடியவுடன் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டாள். மறுநாள் காலை எழுந்ததும் முதல் வேளையாக ஸ்வேதாவை சந்திக்க முடிவெடுத்து அவளுக்காய் அவன் காத்திருக்க அவளும் அவனை சந்திக்க தயாராகி அவன் முன்னே சிரித்த முகமாய் வந்து நிற்க அவளை ஒரு நொடி ஆழ்ந்து பார்த்தவன் அவள் என்னவென்று யோசிக்கும் முன் அவள் கன்னத்திலே ஓங்கி பலாரென்று அறைந்திருந்தான். வேடிக்கை பார்ப்பது மட்டுமே என் வாழ்க்கையான பின்பு பழகி கொள்வதை தவிர வேறொன்றும் தெரியவில்லை. பழகித்தான் கொண்டேன். எனக்கு தான் சொந்தம் என்று நினைத்த ஒன்று
பிறருக்கு சொந்தமாவதை சில நேரங்களில் புன்னகையோடும் பல நேரங்களில் கண்ணீரோடும். அத்தியாயம் 10. அதுமா, நாளை நான் நல்ல முடிவை எடுத்து அதை ஸ்வேதாவிடமே கூறுகிறேன். இப்போ நீ அமைதியாய் எதை பற்றி யோசிக்காம தூங்கு என சிதேஷ் கூறியவுடன் ஆதர்ஷினி முகம் கொள்ளா புன்னகையுடன், நிஜமாவா சிது, ரொம்ப தேங்க்ஸ்டா என கூறியவளின் முகம் அத்தனை மகிழ்ச்சியை தத்தெடுத்தது. அதே மகிழ்ச்சியுடன் கண்களை மூடி உறங்க முற்பட்டாள். அவளை உறக்கம் தழுவியதுதான். ஆனால் மனதில் எங்கோ ஒரு மூலையில் சத்தமில்லாமல் ஒரு அழுகை தோன்றியது. இனி அவன் தனக்கு சொந்தமானவன் அல்ல என்ற உணர்வா, அவனை விட்டு பிரிய போகிறோம் என்ற பயமா, இல்லை அதையும் தாண்டி வேறு ஏதாவது ஒன்றா? அவள் மட்டுமே அறிந்த ரகசியம். அவள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்ல அவன்தான் தூக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்தான். ஆது நினைப்பதில் தவறில்லைதான். ஆனால் ஸ்வேதா இந்த அளவிற்கு சுயநலமாய் நடப்பாள் என அவன் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. தூக்கம் தூர போனவன் வான்வெளியில் அவனை பார்த்து சிரித்து கொண்டிருக்கும் பால் நிலாவை விழியகளாது பார்த்து கொண்டிருந்தான். அந்த நிலாவில் கூட ஆங்காங்கே சிறிய களங்கம் இருக்கத்தான் செய்தது. அவன் அவளை திரும்பி பார்க்க அந்த சிறிய களங்கம் கூட இல்லாமல் இருக்கும் தன்னவளுக்கு மட்டும் ஏன் இத்தகைய கொடிய வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றாமல் இல்லை அவனுக்கு. அடுத்த நிமிடம் அவளுக்கு எந்த துன்பமும் வராமல் காக்க நான் இருக்கிறேன், என்ன நடந்தாலும் அவளை விட்டு தான் செல்வதாக இல்லை என்ற முடிவில் மீண்டும் ஒரு முறை உறுதி கொண்டான். அடுத்து ஸ்வேதாவை பற்றி நினைக்கையிலேயே அவனுக்கு அவ்வளவு கோபம் வந்தது. தான் அந்த அளவுக்கு எடுத்து சொல்லியும் இன்னமும் தான் தான் வேண்டும் என பிடிவாதம் பிடிப்பவளை எப்படி சரி செய்ய போகிறேன் என எண்ணிக்கொண்டு இருந்தவனின் நினைவுகள் அவன் முதலில் தன்னை அலுவலகத்தில் சந்தித்த போது அவனின் நினைவிற்கு வந்தது. இவன் இங்கு அலுவலகம் சேர்ந்த சில நாட்களில் ஸ்வேதாவும் அதே அலுவலகத்தில் வந்து சேர்ந்தால், அதுவும் அவனுக்காக. கடைசியாக கல்லூரியில் அவன் அவளிடம் கூறிவிட்டு சென்றதை தேவ வாக்கு போல் கடைபிடித்தாள் ஸ்வேதா. மீண்டும் இருந்த அந்த 3 வருட படிப்பை அவள் நன்றாகவே கடந்தாள். அவளுடைய துறையில் அவள் தான் முதல் மாணவியாக திகழ்ந்தாள். படிப்பும் சிதேஷும் நினைவும் தவிர அவளுக்கு வேறு எதிலும் கவனமில்லை. அவன் எப்படி அப்படி சொல்லலாம்? எனக்கு அவன் மீது இருக்கும் காதல் இந்த வயதில் தோன்றும் இனக்கவர்ச்சி என்று நான் கொண்ட நேசம் உண்மை. அவன் மீது வைத்த காதல் என்றும் மாறாது என்று நிரூபித்து அவனையே கைப்பிடித்து காட்டி அவனுக்கே என் காதல் என் உயிரென உணர்த்துவேன் என அடிக்கடி தன் மனதில் உறுதியெடுத்து கொண்டு தன் காதலுக்கு உரமேற்றி கொண்டிருப்பாள். சிதேஷ் இளங்கலை படிப்பு முடித்ததும் மேல்நிலை படிப்பிற்காக வெளிநாடு சென்றிருந்தான். இந்த 3 வருடங்களும் அவன் திரும்பி வரும் நேரம் ஸ்வேதா தன் படிப்பை முடித்திருந்தாள். இந்த தருணத்தில் அவள் தந்தை அவளை தன் தொழிலை எடுத்து நடத்த கூற அவளோ மிகவும் பயந்து போனாள். சிறிய அளவிலான தொழிலை தான் அவள் தந்தை நடத்தி கொண்டு வந்தார். கட்டுமான பொருட்களான செங்கல், மணல், ஜல்லி, கம்பி என அனைத்து பொருட்களையும் இறக்குமதி செய்து விற்பனை செய்யும் தொழில். கூடவே ஒரு சிறிய அளவில் ஆடையகமும் பல்பொருள் அங்காடியும் வைத்து நடத்துகிறார். வீட்டிற்கு ஒரே வாரிசு என்பதாலும் ஆண் பிள்ளையும் இல்லை என்பதாலும் அவள் படிப்பை முடித்ததும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் ஒரு 2 வருடங்கள் தொழிலை கற்று நன்கு வளர்ச்சியடைந்த பின் நல்ல இடத்தில் வரன் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்பது அவளின் பெற்றோரின் கனவு. முதலில் மிகவும் தயங்கியவள் பின் பெற்றோரின் தொடர் வற்புறுத்தலால் சரி என்று ஒத்துக்கொண்டாள். அதற்கு மற்றொரு காரணமும் உண்டு. வேறு என்ன இருக்க முடியும்? சிதேஷ் ஹரிஹரன் தான். அவனின் செல்வ நிலை, குடும்ப பின்னணி, அவர்களின் அந்தஸ்து, கௌரவம் என்ன என்பதை அவள் நன்கறிவாள். நேரில் பார்த்ததில்லை என்றாலும் செவி வழியாகவும் தந்தை வழியாகவும் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாள். இவளும் சற்று வசதியான குடும்பத்தை சேர்ந்தவள் தான். ஆனால் அவன் அளவிற்கு வசதி வாய்ப்பில்லையே. அதனால் தந்தையின் தொழிலை தான் எடுத்து நடத்தி அவர்களுக்கு இணையாக இல்லாவிட்டாலும் ஓரளவிற்கு உயர்ந்து காட்ட வேண்டும். தானே தனியாக எடுத்து நடத்தும் போது தன்மேல் அவர்களுக்கு ஒரு நன்மதிப்பு உண்டாக வாய்ப்புண்டு என்ற நோக்கத்தோடு அவள் தந்தையின் தொழிலை கையில் எடுத்தாள். அவள் தொழிலை கையில் எடுத்த தருணம் அவளுக்கு கூடுதல் தகவல் ஒன்று தெரிந்தது. அது சிதேஷ் இன்னும் 1 வருடம் மேல் நாட்டில் அவர்களது தொழிலையும் அது சம்பந்தமான படிப்பையும் அங்கேயே மேற்கொள்ள போவதாக. அவன் இங்கு வரவில்லையே என்ற வருத்தம் அவளுக்கு இருக்கத்தான் செய்தது. இருந்தும் அதுவும் நல்லதுக்கு தான். அவன் இங்கு வரும் பொழுது, நானும் ஒரு தொழிலதிபர், உனக்கேற்ற துணையாக நான் என்னை மாற்றிக்கொண்டேன், என் காதல் என்று மாறாது என்பதை அவனுக்கு நிரூபிக்கும் சந்தர்ப்பமாகத்தான் எடுத்துக்கொண்டாள். அவளுக்கு தெரிந்த வகையில் நன்றாகவே தொழிலை கற்றுக்கொண்டாள். ஆனால் அது எந்த வகையிலும் அவள் காதலின் அளவை பாதிக்கவில்லை. அவனின் வருகைக்காக ரொம்பவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு யுகம் போல் கழித்தாள். அவன் வருகை
அன்று அவன் முன்னே பூச்செண்டோடு சென்று, என்னை இப்பொழுது திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? இந்த 4 வருடத்தில் உங்கள் மேல் நான் வைத்த காதல் சிறிதளவும் குறையவில்லை. இப்பொழுது தெரிந்து கொண்டீர்களா என் காதலின் ஆழத்தை என அவனிடம் கூறி அவனை இறுக கட்டிக்கொண்டு முத்தமழையை பொழிய வேண்டும் என்பதை கனவாய் அல்ல வாழ்க்கையாகவே எண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் எதிர்பார்த்த நாளும் வந்தது. சிதேஷ் தன்னுடைய வேலையையும் படிப்பையும் முடித்தவன் தாய் நாட்டிற்கு கிளம்பி வரவிருந்தான். அவன் இன்னும் 1 வாரத்தில் இந்தியா வருகிறான் என்ற செய்தி கேட்டவுடன் அவளுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. பட்டாம்பூச்சி போல் சுற்றி தெரிந்து கொண்டிருந்தாள். இந்நிலையில் அவளின் பெற்றோர்கள் அமர்நாத் பனிலிங்கம் தரிசனம் செய்ய சுற்றுலா மேற்கொண்டிருந்தனர். பொறுப்பை மகள் எடுத்துக்கொண்டதும் அவர் தந்தை ஓய்வெடுத்துக் கொண்டார். இந்த 1 வருட காலமும் அவளின் பக்கத்தில் இருந்து தொழில் நுணுக்கங்களை அவர் கற்றுக் கொடுக்க அவளும் முழுவதும் கற்று தேர்ச்சி பெற்றதன் விளைவாக தன் துணையின்றி தனியாகவே நடத்தட்டும் என்றும் அமர்நாத் பனிலிங்கம் தரிசித்து வந்தால் வீட்டில் சீக்கிரமே சுப நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்கிறது என தெரிந்தவர்கள் சொன்னதன் விளைவாய் அவளின் பெற்றோர்கள் பயணம் மேற்கொண்டனர். அவளும் அவர்களை சந்தோஷமாகவே வழி அனுப்பி வைத்தாள். சென்ற 1 வாரத்தில் அவளுக்கு இடியென வந்த செய்தி லிங்க தரிசனத்திற்கு சென்று அவளின் பெற்றோர்கள் காணவில்லை என்பதே. அவர்கள் அங்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருக்கும் நேரம் அந்த பகுதியில் கனமழை பெய்ய ஆரம்பித்துள்ளது. மழை அதிகமாகி அந்த இடத்தை சுற்றியுள்ள ஷேக்நாத் ஏரி மற்றும் லித்தர் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் ஆங்காங்கே தஞ்சம் புகுந்திருந்தனர். ஏற்கனவே பனி பிரதேசம்தான். இதில் மழை வேறு விடாமல் பெய்ய மீட்பு குழுவினர் வருவதற்குள் ஒரு சில வயதானோர் இறந்தே போயிருந்தனர். சிலர் ஆற்றில் அடித்து கொண்டு சென்றும் சிலர் பக்கத்து மலைவாழ் கிராமங்களில் அடைக்கலம் தேடியும் என்று மக்கள் நாலாபுறமும் சிதறி அடிக்கப்பட்டனர். செய்தி கேள்விப்பட்டவுடன் அவளும் பல்வேறு இடங்களுக்கு தொடர்பு கொண்டும் மேலதிகாரிகளிடம் எப்படியாவது கண்டுபிடித்து தருமாறு தன்னால் முடிந்த அனைத்து வழிகளிலும் முயன்று பார்த்துவிட்டாள். பலன் என்னவோ 0 தான். சென்னை விமான நிலையத்தில் சிதேஷ் வந்து இறங்கிய அன்று இவள் தாய் தந்தையை கண்டெடுக்க டெல்லி விமானத்தில் ஏற சென்றாள். அவ்வளவாக போக்குவரத்து வசதி இன்னும் சீரடையாத நிலையில் முதலில் டெல்லி சென்று அங்கிருந்து கிடைக்கும் வாகனத்தில் இமயமலைக்கு சென்றுவிட வேண்டும் என்ற முனைப்புடன் கிளம்ப நேர் எதிரே இருக்கும் அருகருகே சென்றதை ஒருவருக்கொருவர் கவனிக்க தவறினர். அவனுக்கு அவளை சுத்தமாக ஞாபகம் இல்லை என்பதுதான் காரணம். அவளுக்கு இருந்த பதற்றத்தில் எதிரில் கடவுளே வந்து நின்றாலும் அடையாளம் காண முடியாத நிலை. இங்குதான் விதி தன் கோர பற்களை விரித்து விகாரமாக சிரித்தது. ஞாபகம் நிறைந்த அவள், ஞாபகம் மறந்த அவன், கோர பற்களை விரித்து விகாரமாய் சிரிக்கும் விதி.